தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் தொடக்கம். கோவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். திரு மோகன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜக வழக்கறிஞர் பால் கனகராஜிடம் விசாரணை. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே பல வழக்குகளில் ஆஜராகியுள்ளதால் காவல்துறை நடவடிக்கை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கடந்த 4ஆம் தேதியும் தன்னிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக நியூஸ் 18க்கு பால் கனகராஜ் பேட்டி. பார் கவுன்சில் தேர்தல் பிரச்சினை காரணமா என்றும் விசாரிக்கப்படுவதாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு கொலை மிரட்டல் கடிதம் அனுப்பியதாக தனியார் பள்ளி தாளாளர் அருண்ராஜ் கைது. செம்பியம் காவலர்கள் நடவடிக்கை. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் கைதான முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவுக்கு 17 மாதங்களுக்கு ஜாமீன். தப்பி ஓடிவிட மாட்டார் என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து. அரசியல் கட்சிகளுடன் கலந்தாலோசிக்காமல் உள்நோக்கத்துடன் வக்ஃபு திருத்த மசோதாவை அரசு கொண்டு வந்துள்ளது. நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி விமர்சனம். இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய பெரும்பாலான திருத்தங்கள் தேவையில்லாத திருத்தங்கள். இப்படி நேரடியா ஒரு பில்லை கொண்டு வந்து யார்கிட்டையும் கலந்து ஆலோசிக்காமல் ஒரு பில்லை கொண்டு வரதை விட நிச்சயமா அதை கூட்டுக்குழுவிற்கு அனுப்பி எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்பது என்பது நிச்சயமா இதை விட ஒரு சிறப்பான ஒன்றாகத்தான் இருக்கும். தமிழ்நாட்டு ஜவுளி நிறுவனங்கள் பிற மாநிலங்களுக்கு சென்ற விவகாரத்தில் அமைச்சர் டிஆர்பி ராஜா நேரடியாக பதில் கூறாதது ஏன்? அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் கண்டன அறிக்கை. திண்டுக்கல்லில் கிலோ 20 ரூபாயாக விலை குறைந்த சின்ன வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் வேதனை. சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள புதிய மீன் அங்காடியை வரும் 12ஆம் தேதி திறந்து வைக்கிறார் முதலமைச்சர். பயனாளிகளுக்கு கடைகள் ஒதுக்கும் பணி நிறைவு பெற்றுள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தகவல். சுதந்திர தினம் நெருங்குவதையொட்டி சென்னை விமான நிலையத்திற்கு 7 அடுக்கு பாதுகாப்பு. உள்நாட்டு விமான பயணிகள் 1.5 மணி நேரமும் சர்வதேச விமான பயணிகள் 3.5 மணி நேரமும் முன்னதாக வருகை தர அறிவுறுத்தல். தங்கம் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்வு. மீண்டும் 51,000 ரூபாயை கடந்தது. யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். தாயார் தொடர்ந்த ஆட்கொணர்வு மனுவை விசாரித்த நீதிமன்ற அமர்வு ஆணை. மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிக்க இன்று ஒரு நாள் அவகாசம். முதற்கட்ட கலந்தாய்வு வரும் 21ஆம் தேதி தொடக்கம். சென்னை பாண்டி பஜாரில் பனகல் பார்க் பகுதிகளில் வாடகை செலுத்தாத 170 கடைகளுக்கு சீல். மொத்தம் 3 கோடி ரூபாய்க்கும் மேல் பாக்கி வைத்துள்ள நிலையில் மாநகராட்சி நடவடிக்கை. திண்டுக்கல் அருகே செந்துறை டாஸ்மாக் கடையில் சோதனையின் போது பணத்தை திருடியதாக புகார். மது விலக்கு சார்பு ஆய்வாளர் முத்துக்குமார் உள்ளிட்ட 4 காவலர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றம். தகுதி நீக்கத்தை எதிர்த்து வினேஷ் போகத் தாக்கல் செய்த மனு மீது இன்று விசாரணை. பாரிஸில் உள்ள சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பிக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக பாஜகவை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் பால் கனகராஜ் 2வது முறையாக விசாரணைக்கு ஆஜரானார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உட்பட 22 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த வழக்கில் இதுவரை 6 வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்.
கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்படும் விசாரணையின் அடிப்படையில் பலருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக பாஜகவை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் பால் கனகராஜுக்கு காவல்துறை சம்மன் அனுப்பியது. பால் கனகராஜ் பல வழக்குகளில் தேடப்பட்டு வரும் முக்கிய ரவுடிகளுக்கு வழக்கறிஞராக இருந்திருக்கிறார். இதன் அடிப்படையில் அவரிடம் விசாரணை நடத்த காவல்துறையினர் முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக ரவுடிகளுக்கும் பால் கனகராஜுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை புதுப்பேட்டையில் உள்ள விசாரணை அலுவலகத்தில் பால் கனகராஜ் ஆஜராகியுள்ளார். இவ்வழக்கில் பால் கனகராஜ் ஏற்கனவே ஆஜரானார் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மைச் செய்தி. இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் 32 பேர் கைது செய்யப்பட்டதற்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் சிக்கலுக்கு உள்ளாகின்றனர். இந்நிலையில் சமீபமாக இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் 32 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், அவருடைய கண்டன அறிக்கையை குறித்த முழு விவரங்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த மீனவர் கைது தொடர்பாக தன்னுடைய கண்டனத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக தொடர்ந்து தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது அப்படிங்கிறது தொடர் கதை ஆகியிருப்பதாகவும், எனவே அந்த வகையில இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் வங்கக்கடல் பகுதியில மீன் பிடித்துக் கொண்டிருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த 32 மீனவர்கள் 4 நாட்டு படகுகளை இலங்கை கடற்படையினர் சிறைப்படுத்துவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாக தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களுடைய உடைமைகளையும் விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் கச்சத்தீவு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்தும் தேர்தல் நேரத்தில் மட்டும் திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்துட்டு இலங்கை அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி மீனவர்கள் படும் இன்னல்களுக்கு நிரந்தர தீர்வை எட்டுமாறு மத்திய அரசை வலியுறுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மாநிலத்தில் ஆட்சியையும் 40 எம்பிகளையும் வைத்துக் கொண்டு வழக்கம் போல இந்த பிரச்சனை குறித்து எதுவும் பேசாமல் உரிய அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். உரிய அழுத்தத்தை நாடாளுமன்றத்தில் திமுக கூட்டணி எம்பிக்கள் கொடுக்க வேண்டும் எனவும் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான தகவல்களை அளித்ததற்கு நன்றி ஆம்ஸ்ட்ராங்.